தர்மஸ்தலா வழக்கில் மாஸ்க் மேன் என்று அறியப்பட்ட புகார்தாரரை கைது செய்துள்ளனர். அந்த நபர் அளித்த தகவல்கள் தவறானது என்று விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடா பெல்தங்கடி தாலுகாவின் தர்மஸ்தலாவில் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதா கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 1995ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை தூய்மை பணியாளராக வேலை செய்த ஒருவர் ஜூலை 3ஆம் தேதி சில வழக்கறிஞர்களுடன் பெல்தங்கடி நீதிமன்றம் சென்று பிரிவு 164 கீழ் நீதிபதி முன் வாக்குமூலம் அளித்தார். அதில் தர்மஸ்தலா கோவிலில் நான் பணியாற்றிய காலகட்டத்தில் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்களை என் மேற்பார்வையின் உத்தரவின்படி நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைத்தேன். கடந்த 2012ஆம் ஆண்டிற்கு பின் வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டேன். புதைக்கப்பட்ட பெண்கள் என் கனவில் வந்ததால் மனசாட்சி உறுத்தியது. தற்போது உண்மையை சொல்ல வந்துள்ளேன் என கூறியிருக்கிறார். மேலும் சில எலும்புக்கூடுகள் மண்டை ஓடுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இது கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பெல்தங்கடி காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவானது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கோபால கவுடா உள்ளிட்டோர் இந்த வழக்கை SIT எனும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஒப்படைக்க கோரி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்தனர். அதன்படி ஜூலை 19ஆம் தேதி SIT விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டது. உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு DGP பிரணவ் மொஹந்தி தலைமையிலான குழுவில் மூத்த IPS அதிகாரிகள் அனுஷேத், ஜிஜேந்திரகுமார் தயமா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நேத்ராவதி ஆற்றின் கரையோரம் புகார்தாரர் மாஸ்க் அணிந்தபடி அடையாளம் காட்டிய 13 இடங்களை மார்க்கிங் செய்தனர். ஜூலை 29ஆம் தேதி முதல் அங்கு குழிகள் தோண்டப்பட்டன. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. 6வது இடத்தில் தோண்டிய போது சில எலும்புக்கூடுகள் மண்டை ஓடுகள் கிடைத்தன. மேலும் 7 இடங்களில் தோண்டியும் எதுவும் சிக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதுங்கிய அரசு புகார்தாரரிடம் தீவிர விசாரணை நடத்தும்படி SIT அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து SIT நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் புகார்தாரர் பகீர் வாக்குமூலங்களை அளித்துள்ளார். புகார்தாரர் கூறியதாக போலீசார் வெளியிட்ட தகவல்கள் என்னவென்றால், தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலில் 1995 முதல் 2012 வரை வேலை செய்தேன். பின் வேலையை விட்டுவிட்டு தமிழகத்தின் சென்னைக்கு சென்று விட்டேன். 2023 டிசம்பர் மாதம் சென்னையில் ஒரு கும்பல் என்னை வந்து சந்தித்தது. தர்மஸ்தலாவில் நீ வேலை செய்தபோது எத்தனை உடல்களை புதைத்தாய் என்று என்னிடம் கேட்டனர். அதற்கு தர்மஸ்தலா புனித தலம், இங்கு வந்து உயிரிழந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் பலர் இங்கு வந்து தற்கொலை செய்துள்ளனர். அவர்களின் உடல்களை போலீஸ் கிராம பஞ்சாயத்து மூலம் சட்டப்படி புதைத்துள்ளேன் என்று கூறினேன். ஆனால் அந்த கும்பல் உடல்களை சட்டவிரோதமாக புதைத்ததாக கூற வேண்டும் என்று என்னிடம் வலியுறுத்தியது. நான் முடியாது என்று மறுத்துவிட்டேன். ஆனாலும் அந்த கும்பல் என்னை விடவில்லை. நாங்கள் சொல்வது போன்று நீ சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் தந்தனர். என்னென்னவோ சொல்லி என் மனதை மாற்றிவிட்டனர். சென்னையில் இருந்து அவர்களே என்னை கர்நாடகாவுக்கு அழைத்து வந்தனர். போலீசாரிடம் என்ன சொல்ல வேண்டும், நீதிமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு பயிற்சி அளித்தனர். நான் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற எலும்புக்கூடுகள் மண்டை ஓடு அந்த கும்பல் கொடுத்ததுதான். நீதிமன்றத்திற்கு சென்று பொய் சொல்ல எனக்கு பயமாக இருந்தது. சுஜாதா பட் என்ற பெண் தர்மஸ்தலாவுக்கு சென்ற தன் மகளை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் செய்வார். அதே நேரத்தில் நீயும் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று கூறினர். சுஜாதா பட் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின் எனக்கு தைரியம் வந்தது. நீதிமன்றத்திற்கு சென்று தைரியமாக பொய் வாக்குமூலம் அளித்தேன் என கூறியிருக்கிறார். புகார்தாரர் அடித்த அந்தர் வெல்ட்டியால் வழக்கின் முழு விசாரணையும் மாற உள்ளது. தர்மஸ்தலா கோவிலுக்கு களங்கத்தை ஏற்படுத்த சதி நடந்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதுவரை புகார்தாரரை வெறும் சாட்சியாக மட்டுமே SIT வைத்திருந்தது. இனி அவரை வழக்கின் குற்றவாளியாக மாற்றி நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை பள்ளம் தோண்டியது உட்பட வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து SIT அதிகாரிகள் அறிக்கை தயாரித்து வருகின்றனர். இந்த நடைமுறை முடிந்த பின் புகார்தாரர் அவரது குடும்பத்தினரிடம் விசாரிக்க உள்ளனர். ஒரு கும்பல் தன்னை அணுகியது என்றுதான் புகார்தாரர் கூறியிருக்கிறார். அந்த கும்பல் எது, அதில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து தொடர்ந்து 3 நாட்களாக அவரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கைதும் செய்யப்பட்டுள்ளார்.